வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ஹெல்த் ஐடி அப்படிங்கிறது என்ன, ஹெல்த் ஐடி பற்றி ரீசெண்டாக நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க. அதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக நியூஸில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஐடி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூஸில் பிரைம் மினிஸ்டர் இது மாதிரி ஒரு ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் எல்லா மெடிக்கல் சர்வீஸுமே இந்த டிஜிட்டல் ஹெல்த் ஐடிக்குள்ளே வரப்போகுது. ஒரு மனிதனுமே இந்தியாவில் இருக்கிற ஒரு குடிமகனும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஹெல்த் ஐடி, டெடிகேட்டட் ஹெல்த் ஐடி கொடுக்கப்படும். அதில் அவங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே ரெக்கார்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால என்ன யூஸ், இது ஏன் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்கேட்ஸும் நம்ம பிரைம் மினிஸ்டர் பாராட்டியிருந்தாங்க. இப்படி ஹெல்த் ஐடி கிரியேட் பண்ணி இதை நீங்கள் பண்ணுறீங்க, இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இந்தியா விட்டு வெளியே இந்த வளர்ந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகள்லையுமே எந்த ஒரு மருத்துவ சேவை நீங்கள் போய் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டையுமே மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு கோடி பேர் இருக்காங்க ஒரு ஊரில் அப்படின்னா அதில் ஒரு லட்சம் பேர் மட்டும்தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி இங்கே இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு பிரசவத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 lakh rupees ஆகுது. ஸோ நிறைய பேர் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ், இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி அவேர்னஸ் இல்லாதனால எல்லா எக்ஸ்பென்ஸுமே அவங்க பாக்கெட்லேருந்து பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நீங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படின்னா இந்த டிஜிட்டல் ஐடி மிக மிக உதவியாக இருக்கும். அண்ட் இந்த டிஜிட்டல் ஐடியோட நிறைய யூசஸ் இருக்குது. டிஜிட்டல் ஐடி அப்படிங்கிறது உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க கடந்த ஒரு 10 வருஷமாக எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் எந்தெந்த சர்வீசஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே அந்த ரெக்கார்டில் வந்துடும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஹாஸ்பிட்டலையும் உங்களுக்கு ஒரு தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஏற்படுற மெடிக்கல் ஆக்சிடென்ட்ஸ், உயிரிழப்புகள் நடக்கவே நடக்காது. இது மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம் என்ன, இதில் உங்களுடைய பேரை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் அப்படிங்கிற வெப்சைட் நீங்கள் போனீங்க அப்படின்னா அதில் உங்களுடைய பெயர், உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஏஜ், பிளட் குரூப் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ஓடிபி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இனிஷியலாக உங்களுடைய ஏதாவது ஒரு ஐடி காப்பீஸ் வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆதார் கார்டு வச்சு நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது ஆப்ஷன் தான். உங்ககிட்ட கண்டிப்பாக ஆதார் கார்டு இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஹெல்த் ஐடி கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ இந்த ஹெல்த் ஐடினால என்ன யூஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ஹெல்த் ஐடி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் போய் எந்த சர்வீஸ் எடுத்தாலும் சரி, அந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க கேட்பாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ஹெல்த் ஐடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஹெல்த் ஐடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ், உங்களுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அந்த ஹெல்த் ஐடியில் டேக் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்தது நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, இல்லைனா வேறு ஏதாவது ஊருக்கு போகிறீங்க, அங்கே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வருது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல உங்களுடைய ஹெல்த் ஐடி கொடுத்தா மட்டும் போதும். அதில் ப்ரொஃபஷனலாக இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு டாக்டருடைய ஒரு சம்மர்லேயே இருக்கும். அந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லை, அந்த ஹெல்த் ஐடி கிரியேட் பண்ணதுலேருந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் நீங்கள் என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்டாக இருக்கும். ஸோ இதனால் நிறைய யூசஸ் இருக்குது. நம்மளுக்கு இன்றைக்கி தெரியாது. பட் இந்த ஹெல்த் ஐடி எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் ஒரு டாக்டர்கிட்டையும் போய் உங்களுடைய பிரச்சனையை புதுசாக சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. எப்போவுமே நீங்கள் ஒரு ப்ராப்ளம்க்காக ஒரு டாக்டர் கிட்ட போகிறீங்க, அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்டர் கிட்ட போகிறீங்க அப்படின்னா அதே ட்ரீட்மெண்ட்டை ரெண்டாவது பார்க்குற டாக்டர் கொடுக்காமல் இருக்கக்கூடிய எல்லா ப்ரொசீஜருமே இந்த ஹெல்த் ஐடியில் இருக்கும். ஸோ அவங்க பார்த்துருவாங்க ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் உங்களுக்கு இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ நீங்கள் எடுக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே உங்கள் ஹெல்த் ஐடியோட டேக் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, அதில் எல்லா கவருமே இருக்குது அப்படின்னா உங்களோட ஹெல்த் ஐடி டேக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, அதுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா பில் வந்திருக்குன்னா உங்கள் ஹெல்த் ஐடி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து அந்த அமௌண்ட் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது நோ கேஷ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா வெளிநாடுகளில் இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலாம், உங்களுடைய ஹெல்த் ஐடியை சொல்லலாம், அவங்க டேரெக்டாக அதுலேருந்து அமௌண்ட் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு நீங்கள் ₹1 கூட உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து செலவு பண்ணவே வேண்டாம். ஸோ இது எந்தெந்த ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் அப்ளை ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ரைவேட்டாக நிறைய காசு செலவு பண்ணி எடுக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, இப்போ நம்ம கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது.
இப்போ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டிலே வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் வரைக்கும் கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு வந்து மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படின்னு இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹெல்த் ஐடியோட லிங்க் ஆகும். ஸோ இது மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஹெல்த் ஐடி கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த வெப்சைட்டில் போங்க, வெப்சைட்டில் போய் உங்களுடைய பேர், உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஓடிபி வரும் உங்கள் நம்பருக்கு, அதை போட்டு ஹெல்த் ஐடி கிரியேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயும் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். எப்போவாது நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போய் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய யூஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். Until then, bye from DK.